Welcome to Xii-Bio-Botany Metric Higher Secondary School, Xii-Palayam YouTube channel. 12th standard Biobotany. The chapter 9, Economic Botany, subtopic of plant breeding. More number of plants, especially craft plants, to used as the entire world of food providing and then economically useful plants, and then many more studies in many commercial and then trade market. In world level there are nowadays and then olden days they use us in many ways in plants, such a way the plant breeding exposure in medicinal plants they called as economic botany, and then useful plant materials, mankind purpose, and then many other ways. Now the economic botany, the relationship of people and economically important plant materials, and then food materials, then medicinal and many other purposes, fibers yielding, and then oil purpose, then commercially production, and then oil yielding, rubber yielding. So many ways they uses of the plant materials in establish of the agronomy and then anthropology, archaeology. agronomy அப்படின்றத உழவு சம்மந்தப்பட்ட உழவு நடுறது அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட எல்லா இதுலேயும் அதை பற்றி ஸ்டடீஸ் தான் சொல்லுவோம். அண்ட் தென் அக்ரோனமி அப்படின்றது மானுடன் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸில் உருவானது. தென் ஆர்கியாலஜி டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆர்கியாலஜி பிளான்ட் அப்படின்றது அழிந்து போன முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது. அண்ட் தென் கெமிஸ்ட்ரி, மெனி மோர் பிளான்ட் ஈல்டு as a chemical component, and then trade and commercial markets. So this is a main purpose of plants. How to uses of the human usage in plant materials, maybe whole plant and then wooden plant, then medicinal leaves, flower, perfume, and then alkaloids, steroids. It is a subtopic of the medicinal properties. So this is a relationship between plants and humans in many ways, and then coexisted with the plant and play an important role for our survival of entire life through a long process of trade and error, long process of trial and then error. இது வந்து பல்வேறுபட்ட சோதனை முயற்சிக்கு அப்புறம் ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளோட தேவைக்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வைல்டு பிளான்ட் அப்படிங்கிறது காட்டில் பராமரிக்கப்படாத அந்த தாவரங்களை அதில் வந்து அதுதான் காலிஃப்ளவரு, கோதுமை, நெல், மக்காச்சோளம், இது எல்லாமே வைல்டு பிளான்ட்டாக கொண்டு வந்த பிளான்ட். கேபேஜு, இதெல்லாம் வைல்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுப்பயிர்கள் பராமரிப்பின்றி வளர்ந்த தாவரங்கள். அந்த பிளான்ட்டை வந்து எதவாக மாற்றிருக்காங்க அப்படின்னா கல்டிவேபிள் ஸ்பீசஸாக மாற்றிருக்காங்க. த நாலேஜ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஹேவ் பீன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் மெனி வேஸ். இந்த மாதிரி பேசிக் ஒரு நாலேஜ் அப்படின்றது பல காலத்து முன்னோர்களுக்கிட்டேருந்து நம்மளோட அறிவு பயன்படுத்தி மனிதனோட வளர்ச்சிக்காக அவங்க உருவாக்கியது தான் இந்த பிளான்ட். ஆன்ஸ்டர்ஸ் உருவாக்கிய பிளான்ட்டோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து அறுவடைக்காக பயிர்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து பிளான்ட்டை டொமெஸ்டிகேஷன் ஆஃப் த பிளான்ட்டை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து காட்டு பயிர்களை விளைநிலங்களுக்கு கொண்டு வந்தோம், தாவரங்களை வளர்ப்பு சூழலுக்கு எப்படி நம்ம உட்படுத்தலாம். டொமெஸ்டிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் பிளான்ட் ஸ்பீசஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன், கிராடுவலி சேஞ்சிங் த்ரூ அவுட் த கேர்ஃபுல் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் தென் ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், போய் நமக்கு என்ன கலர் பிடிக்குது, எந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி பிளான்ட்டை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பிளான்ட்டை நல்ல தரமான பிளான்ட் வேணும் அப்படின்னா நல்ல ஈல்டாக இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணும். தென் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ், ஜெனட்டிக் பேஸ் பண்ணி மரபு பண்புகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். And then the domesticated species or renewable source have provided food and other benefit of the humans. அதாவது ஹியூமனுக்கு உணவு மற்றும் மெடிசினலுக்காக அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ பயன்படுது
அப்படின்றது வந்து எவ்வளோ பயன்தரக்கூடியது அப்படின்றத நம்ம இந்த ஸ்பீசஸோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் அவுட் த பாயிண்டில் பார்ப்போம். த பாசிபிள் சேஞ்சஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசஸ் இன் டொமெஸ்டிகேஷன் ஆர் லிஸ்ட் அவுட் த சம் கைண்ட் ஆஃப் த such a different kind of the ways. For example, adaptation to a greater diversity of environmental and then wider graphical range. அதாவது பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு தாவரங்கள் வந்து இந்த புவிப்பரப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இடத்துக்கு நம்மளோட லேண்டுக்கு வளர்கிற மாதிரி நம்ம வந்து அதை கொஞ்சம் அடாப்டேஷன் ஆஃப் கிரேட்டர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த அடாப்டேஷன் ஹேபிட்டேட்டில் அது க்ரோத் ஆகணும். then the simultaneously uniform flowering and then fruiting. அதாவது சீரான ஃபஸ்ட்டு வந்து பூத்ததுக்கப்புறம் தான் காய்க்கும். ஸோ அதே மாதிரி ரெகுலராக இந்த சீசன் போய் அடுத்த சீசன் அப்படின்னு சொல்லி ஒரு சைமல்டேனியஸாக கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். 1 இயரில் கம்ப்ளீட் ஆகக்கூடாது. தென் லேக் ஆஃப் செட்டரிங் அண்ட் தென் ஸ்கேட்டிங் ஆஃப் த சீட்ஸ். சீடு வந்து பரவி காணப்படும் விதைகள், அப்புறமேட்டுக்கு சிதறி காணப்படும் சொல்லணும். அது அப்போ அந்த மாதிரி சிதறாமல் பரப்பாமல் அந்த இடத்துல இருந்து சீடு வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக பயிர்களை நம்ம விளைவிக்கணும் அப்படின்றோம். இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாத்துக்கும் பிளான்ட் பார்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து அதோடய ஸ்பீசஸ் வந்து இல்லாமையே போயிடும். அங்கங்கே ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இப்போ எப்படி டிஸ்போசல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிற்றினமே அந்த ஸ்பீசஸே அழிஞ்சிரும். நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் சைஸ் அண்ட் ஃப்ரூட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம புதுசாக பயிர் பெருக்கம் பண்ணும்போது ஒவ்வொரு பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக்லையும் எல்லா சயின்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடிய வந்து இருக்கக்கூடிய அளவை விட பெஸ்ட்டாக தரணும். அப்போ ஃப்ரம் த சைஸ் அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் சீடு, ஃப்ளாரு ஃப்ரூட்டு சீடு இதோட சைஸ் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும். சேஞ்ச் ஃப்ரம் எ பெரனியல் டு த ஆனுவல். பெரனியல் அப்படிங்கிறது இந்த கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இன் எ மெனி வே. பட் ஆனுவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இன் எ 1 இயர். அப்போ பல வருஷம் வாழக்கூடிய பிளான்ட்டை 1 இயர்லேயே அது ஈல்டு கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சஸ்டெயினபிளாக அக்ரிகல்ச்சர் இருக்கும். அண்ட் தென் இன்க்ரீஸ்டு ஈல்டு, அதிகமான விளைச்சலை நமக்கு கொடுக்கணும். இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ட் ஃபார் த டிசீஸ் அண்ட் பெஸ்ட்டு, நோய் தாக்கமோ பூச்சி எதிர்ப்போ இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிளான்ட்டுக்கு இருக்கணும். டெவலப்பிங் சீட்லெஸ் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டு. சீட்லெஸ் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒன்லி வித்தவுட் ஆக்ட் ஆஃப் த ஃபர்டிலைசேஷன். திஸ் இஸ் ஏ பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டு. ஸோ பார்த்தனோகார்பிக் டெக்னிக் மூலமாக விதையில்லா பிளான்ட்டை நம்ம உருவாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் பெஸ்ட்டான ஒன்று அப்படின்றாங்க. என்ஹேன்சிங் கலர் அப்பியரன்ஸ் அண்ட் தென் palatability and the nutritional composition. அதாவது ஒரு பிளான்ட்டோட அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளாரோட அதோட கலரு அதோட சேஞ்சஸ் அது உண்ணக்கூடிய டேஸ்ட் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் ஆப்பிள் அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆப்பிள் தான் அதிகமாக நல்லா ஈல்டிங்காக கொடுத்துட்டு நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக மியூட்டேஷன் மூலமாக நமக்கு நல்ல நம்ம லோக்கல் என்வாமெண்ட்லேயே தரமான ஒரு சுவையான ஆப்பிள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். திஸ் இஸ் ஏ நியூ வெரைட்டி டெக்னிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பிளான்ட் ப்ரீடிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்ஜின் ஆஃப் த அக்ரிகல்ச்சர். ஃபஸ்ட்டு வந்து எப்படியெல்லாம் இந்த விவசாயம் அப்படின்றது தோன்றுச்சு, அக்ரிகல்ச்சரோட முன்னாடி இருக்கக்கூடியவே அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட் அக்ரிகல்ச்சர், இதுதான் வந்து ஆர்ஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்டாலஜி எவிடன்ஸில் த ஏர்லியஸ்ட் ரெக்கார்டு அதில் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது தி டைகர்ஸ் அண்ட் தென் இப்பாட்ரஸ் அப்படின்ற ரிவர் வேலியில் அதோட நதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே தொல்தாவரம் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டைக்ரீஸ் அண்ட் தென் யுபாட்டஸ் நதிகளில் தான் 2000க்கு முன்னாடி அந்த நதிப்படுக்கைகள் அந்த நதிகளுக்குள்ள தான் வேளாண்மை அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. தென் ஏர்லியர் கிரேக்கத்தில் இந்த வந்து பழைய கிரேக்க ரோமானிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியோபாஸ்டிஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி அவரும், டயோஸ்கோரியஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும், பிளைனி தி எல்டர் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் ஒரு கிராஃப்ட் பிளான்ட்டு அண்ட் தென் ஸ்பீசஸோட ஆரிஜினேஷன் அண்ட் தென் டொமெஸ்டிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த கல்டிவேபிள் பிளான்ட்டோட ஆரிஜினு அதோட இருக்கக்கூடிய பேசிக் க்ரோத் மெட்டீரியல்ஸ் ஐ மீன் கல்டிவேஷன் மெட்டீரியல் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நமக்கு வந்து தியோபாஸ்டிஸு
அதுக்கப்புறம் டயஸ்கோரியஸு, பிளைனி தி எல்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க. டெக்காரிஸ் அண்ட் தென் யுஃப்ராட்டிஸ் 2 நதிகளோட இடையே தான் 12,000 இயருக்கு முன்னாடி இருந்து இந்த வேளாண்மை அப்படின்றது தோன்றுச்சு. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து நமக்கு ஒவ்வொரு சயின்டிஸ்டோட புக்லையும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத. அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் அப்படின்னாவே இயற்கையான விவசாய முறைகள். முன்னையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்பிகே அப்படின்றது இப்போ வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி இலைத்தலைகள், வீட்டு கழிவுகள், அதுக்கப்புறம் மாட்டுக்கழிவுகள் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அதை வந்து விளைநிலங்களில் போட்டு அதை ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூலமாக ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் யூஸ் அஸ் ஏ மெனி வே அண்ட் தென் சாயில் in a biodegradable and then degradable materials. In 20th century 20ஆம் நூற்றாண்டு தொடக்க காலங்கள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா the reaction is rapidly change farming in a practice. இது வந்து வேகமாக மாறி வரும் விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு வர்றதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இட் இஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய பாரம்பரிய இயற்கை வேளாண்மை தான், இப்போ பழைய பாரம்பரிய முறை விவசாயத்தை தான் இப்போ நாம் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலங்களில் விவசாயங்கள் வந்து அழிந்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதை வந்து மீட்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரோட மெயின் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இட் மெனி வேஸ் யூசேஜ் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த சாயிலோட மண் வளத்தை இது வந்து மீட்கும். எக்கோசிஸ்டம் அண்ட் தென் பீப்புள்ஸ் மக்களோட வேளாண்மை முறைகளையும் மண் வளங்களையும் இது மீட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரிலைஸ் த எக்காலஜிக்கல் ப்ராசஸ், பயோடைவர்சிட்டி அண்ட் சைக்கிள் அடாப்டட் லோக்கல் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட லோக்கல் என்வாமெண்ட்டு, அதாவது இந்த நம்மளோட சரௌண்டிங் இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டில் ரீசைக்கிளிங் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டியோட மெயின்டெனன்ஸ்க்காக அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் என்பிகேன்னு சொல்ல நம்ம ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை அதிகளவு நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூலமாக சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரலாம். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் தான் காலம் முழுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும், தொடர்ந்து பயன் தந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அதிகளவு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை ஃபஸ்ட்டு பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோஃபர்டிலைசர்ஸ் இஸ் ஏ நத்திங் பட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர்டு பை த பிளான்ட். திஸ் இஸ் ஏ பயோஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ்னால் உரங்கள், பயோனா உயிரி. அதாவது இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு அர்த்தம். பயோஃபர்டிலைசர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு பை த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். The biofertilizer is defined as preparation of containing living cells or latest cell of efficient strain of microorganisms. உயிரி உரம் அப்படிங்கிறது உயிருள்ள செல்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம். உயிருள்ள ஏதோ ஒரு செல்களை நம்ம எடுத்துக்கிறோம். அது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம். இவங்க தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உரமாக செயல்படுவாங்க. ஸோ இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தான் பயோஃபர்டிலைசர்ஸ்க்கு அதுக்குரிய சம் கைண்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. த ஹெல்ப் ஆஃப் கிராப் பிளான்ட் அப்டேக் நியூட்ரிஷன் பை தர் இன்டராக்ஷன் ஆஃப் த ரைசோஃபஸ் விச் அப்ளைட் த்ரூ த சீட் ஆர் சாயில். இந்த பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஆர்கானிசத்திலிருந்து அப்டைன் பண்ணுறோம். இந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை வந்து நம்ம விதைகள் மூலமாகவோ அல்லது மண் மூலமாகவோ நம்ம வந்து அந்த பிளான்ட்டுக்கு நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸாக கொடுக்குறோம். இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஃபர்டிலைசர்ஸை அது ரூட் மூலமாக அப்டேக் பண்ணிக்கும். அப்டேக் பண்ணிவிட்டு நியூட்ரிஷனை ரூட் மூலமாக நியூட்ரிஷனை அப்டேக் பண்ணிக்கும். திஸ் இஸ் ஏ பயோஃபர்டிலைசர்ஸ் குட் ஆல்சோ கால்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயோஃபர்டிலைசர்ஸை நம்ம வந்து மைக்ரோபியல் கல்ச்சர்னு சொல்லுவோம். மைக்ரோபியல் கல்ச்சர் அப்படின்னா நுண்ணுயிர் வளர்ப்பு உரம்னு சொல்லலாம். அண்ட் தென் பயோ இனாகுலண்ட் உயிரி உட்புகுத்தி உரங்கள், ஏன்னா உயிருக்குள்ளே உட்புகுத்தினால உயிரி உட்புகுத்தி உரங்கள்னு சொல்லுவான். பாக்டீரியல் இனாகுலண்ட் பாக்டீரியா உட்புகுத்தி உரங்கள் அல்லது பாக்டீரியல் ஃபர்டிலைசர்ஸ் பாக்டீரியா உயிரி உரங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பயோஃபர்டிலைசர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு கேட்பாங்க, இந்த 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பயோஃபர்டிலைசர்ஸால் என்னென்ன நன்மைகள், எந்தெந்த ஆர்கானிசை நம்ம ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தேர் ஆர் எஃபிஷியன்ட் இன் ஏ ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன். இது வந்து நைட்ரஜனை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ண பயன்படும். ஏன்னா நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதிக அளவு அந்த பிளான்ட்டுக்கு நடக்கும். அதனால தான் அது இல்லாதப்ப நைட்ரஜன் டெஃபிஷியன்சிக்காக பிளான்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்
நம்மளோட நெப்பந்தஸ் வந்து டெஃபிஷியன்சி கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்செக்டை வந்து சாப் அப் பண்ணி அதுலேருந்து நைட்ரஜன் அப்டேக் பண்ணிது. அப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு மைக்ரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். As the efficient in fixing nitrogen, solubilizing phosphate and decomposing the cellulose. இந்த நைட்ரஜன் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பாஸ்பேட்டை சாலிபிள் பண்ணுறதுக்கும் செல்லுலோஸை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த முக்கியமாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் டிசைன் இம்ப்ரூவ் த சாயில் ஃபெர்டி பிளான்ட் க்ரோத் அண்ட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஏ பெனிஃபிஷியல் டு த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். உயிரியோட ஆக்டிவேஷனை அதிகரிக்கவும் மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் கெப்பாசிட்டி ஃபர்டிலிட்டியை அதிகரிக்கவும் பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் பிளான்ட்டில் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் மைக்ரோ ஆர்கானிஸோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி ஆஃப் இக்கோ ஃப்ரெண்ட்லி என்வாமெண்ட்டு. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயற்கையானது உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பயோஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆர்கானிக் அக்ரோ இன்புட்டை இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் தனியாக கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை விட இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரி ஆர்கானிசத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தே ஃபாலோயிங் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்ட் அஸ் த பயோஃபர்டிலைசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபர்டிலைசர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அசோலா, nitrogen fixing, free living Astobacter, and then Clostridium, Anabina, அண்ட் தென் நாஸ்டாக். இவங்க எல்லாமே ஆல்கி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நிலத்துல தண்ணியை போடும்போது அதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பாசிகள்லாம் இருக்கும். அவங்களில் தான் இது வந்து க்ரோத் ஆகும். இதை தான் நம்ம பாசின்னு சொல்லுவோம். ஆல்காக்கள் தான் பாசிகள்னு சொல்லுவோம். அந்த பாசிகள் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃப்ரீ லிவிங் தனித்து செயல்படக்கூடியது. தென் சிம்பயாட்டிக் ஒருத்தரோட இன்னும் க்ரோத்தாக ஆகிட்டு இருக்கு இன்னொரு பிளான்ட் மேலே. ஃபார் எக்ஸாம்பிள் அனாபினா அசோலா ரைசோபியம் அப்படிங்கிறது ஆன்ஜியோஸ்போமிக் ரூட்டில் க்ரோத் ஆகும். ஸோ சிம்பயாட்டிக் அப்படிங்கிறது அந்த ரூட் கூட அசோசியேஷனாக இருக்கும். பட் இவங்க வந்து ஃப்ரீயாகவே இருப்பாங்க. அனாபினா அசோலா அப்படிங்கிறது அசோலா அப்படின்ற ஒரு டெரிட்டோஃபைட் பிளான்ட் மேலே இருக்கக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியா அந்த டெரிட்டோஃபைட்டோட லீஃபில் இருந்து அந்த லீஃப் மூலமாக நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ தனித்தும் செயல்படும், இன்னொரு ஆர்கானிஸ் கூட கூட்டாகவும் இருக்கும். திஸ் இஸ் ஏ சிம்பயாட்டிக் அசோசியேஷன். நெக்ஸ்ட் ஒன் அசோசியேட்டிவ் சிம்பயாட்டிக், இணை கூட்டுயிரி வாழ்க்கைமில்லை அசோஸ்பைரில்லம். இதுவும் வந்து என்ன பண்ணுறது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதில் மெயின் ரோலாக இருக்குது. தென் பாஸ்பேட் சாலிபிளைசிங் பயோஃபர்டிலைசர்ஸ் பாஸ்பரஸை கரைக்கும் உயிரி உரங்கள்னு சொல்லுவாங்க பாக்டீரியா. அந்த மாதிரி பாக்டீரியா என்னென்ன அப்படின்னா பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ், சூடோமோனஸ் ஸ்ட்ரையேட்டா. இந்த பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டா அப்படிங்கிறது ஹை எக்கனாமிக்கலி வேல்யூபிள் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் மோர் வயபிலிட்டி டு த சாயிலுக்கு மண்ணுக்கு அதிகமான முளைக்கும் திறனை ஏற்படுத்தி தரக்கூடியது சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டா. இந்த சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டாவுக்குள்ளே நம்ம தண்ணியில் சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டா அந்த சொல்யூஷனை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். அதை கொட்டிட்டு நம்ம என்ன விதைகள், ஃபார் எக்ஸாம்பிள் சோளம் விதைக்கிறோம், நெல் விதைக்கிறோம், அது எல்லாமே அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா இட் இஸ் ஏ கோட் ஃபார் த சீடு மேலே கோட்டிங்காக இருக்கும். அப்போ அதை வந்து மண்ணில் போட்டு நம்ம க்ரோத் பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ எனியோன் ஆர்கானிசமோ டிட் நாட் எஃபெக்ட் த சீடு, அந்த சீடை எஃபெக்ட் பண்ணாது. அப்போ சூடோமோனாஸ் ஸ்ட்ரையேட்டா அப்படிங்கிறது அவுட்ரு கோட் ஆஃப் த சீடில் வெரி எஃபெக்டிவ்னஸாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஃபங்கையில் பெனிசிலியம் அஸ்பெர்ஜிலஸ். இது வந்து மற்ற இன்செக்ட் எதுவுமே அட்டாக் பண்ண விடாமல் சீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பெனிசிலியம் அஸ்பெர்ஜிலஸும் பயன்படும். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்பரஸ் மொபைலைசிங் பயோஃபர்டிலைசர்ஸ். முன்ன வந்து பாஸ்பரஸ் வந்து கரைக்கக்கூடியது, இப்போ வந்து பாஸ்பரஸ் வந்து அக்குமுலேட் ஒரே இடத்துல திரட்டி கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா, இட் இஸ் ஏ இன்சைட் ஆஃப் த ரூட் நாடியூல்ஸ்க்கு இன்சைடு போகும். ஆர்பெசிகுலார் அப்படின்னா பிளான்ட்டுக்குள்ளேயே போய் தன்னோட ஆக்டிவேஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோமஸ் அண்ட் தென் ஸ்குட்லோஸ்போராவும் குளோமஸ் அப்படின்ற 2 விதமான
ஃபங்கை தான் இது வந்து ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்டோ மைக்ரோரைசா. எக்டோனா இன்சைடு, மைக்ரோரைசாங்கிறது ஃபங்கை. அமனிட்டா இது வந்து இந்த மைக்ரோரைசா டிவைடட் இன்ட்டு எக்டோ, எண்டோ, எக்டெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்டோனா அவுட் சைடு, எண்டோனா இன்சைடு. எக்டெண்டோனா இன்சைட்லேருந்து அவுட் சைடு ரெண்டுக்கும் இருக்கும். அப்போ புறவளரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அமினிகா டு சிந்தசிஸ் ஆஃப் த ரூட், அதாவது ரூட்லேருந்து சிந்தசிஸ் பண்ணி நைட்ரஜனை சிந்தசிஸ் பண்ணி ரூட்டுக்கு வந்து இது கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பயோஃபர்டிலைசர்ஸ் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ். பயோஃபர்டிலைசர்ஸ்னால் உயிரி உரங்கள். அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன், நுண் ஊட்டச்சத்துக்காக எந்தெந்த உயிரிகள் இருக்குது. அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. இது வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸாக என்ன யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கேட்டு, ஜிங்க்கு, இது எல்லாமே கரைப்பானாக பயன்படக்கூடியது பேசிலஸ் அப்படின்றது. ஸோ கரைச்சி மேக்ரோ எலமெண்ட் வந்து ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் க்ரோத் ப்ரமோட்டிங் ரைசோ பாக்டீரியா. தாவர வளர்ச்சியை யாரெல்லாம் ஊக்குவிப்பாங்க அப்படின்னா சூடோமோனஸ் புடிடா அப்படின்னு சொல்லுவோம். சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ். சூடோமோனஸ் புடிடா அப்படிங்கிறது ஆயில் அப்டேக் பண்ணக்கூடியது. இது வந்து சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ். இது வந்து பிளான்ட்டோட குரோத்தை அதிகப்படுத்தி தரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தக்கூடிய பயோ ஃபர்டிலைசர்ஸ் எக்ஸாம்போட சில டாபிக் மட்டும் நமக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைசோபியம். Rhizobium is a biofertilizers. The bacteria are called rhizobial biofertilizers culture அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பாக்டீரியா ரைசோபியம் பாக்டீரியாவை நம்ம ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ரைசோபியா ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா, அதாவது ஒரு பாக்டீரியா ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் இன்சைடில் போய் க்ரோத் ஆகிருக்கும். இன்சைடில் போய் க்ரோத் ஆகிருக்கும். அதுதான் நம்ம வந்து ரைசோபியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இன்சைடு த ரூட் நாடியூல்ஸ். ரூட் நாடியூல்ஸில் நாடியூல் முடிச்சா அந்த மாதிரி முடிச்சா அதை வந்து க்ரோத்தை வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நிலக்கடலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூட் நாடியூல் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த நாடியூலை கட் பண்ணி செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது ரைசோபியம் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து அந்த பிளான்ட்டோட ரூட் நாடியூலுக்கு போய் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை என்ன பண்ணி தரும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவையான நைட்ரஜனை அட்மாஸ்பியர்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணி தரக்கூடியது இந்த பாக்டீரியா. ஸோ அந்த உரங்களை அதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தும் போது அந்த உரத்தை பாக்டீரியல் ரைசோபியம் க்ரோத் fertilizers அப்படின்னு சொல்லுவோம். This nitrogen fixing bacteria when applied to the soil undergoes multiplication and fix the atmospheric nitrogen into the soil. நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை நம்ம மண்ணில் கொடுக்கும்போது அது வந்து அதிகமான growth yield நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபிக்ஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ரைசோபியம் வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் ஃபார் ஏ பேடி கல்ச்சர். நெல் வயல்களில் அதிகமாக இந்த ரைசோபியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதோட நம்ம எதிர்பார்த்த அளவை விட 15 to 40% ஹை ஈல்டு நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஏ ரூட் நாடியூல்ஸ். இது ரூட் நாடியூல்ஸ். இது வந்து அட்மாஸ்பியரிக் பிளான்ட்டு. இந்த நாட்டில் செக்ஷனுக்கு மாதிரி ரைசோபியத்தோட ஸ்ட்ரக்சர் நமக்கு ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன், அதே சேம் பயோ ஃபர்டிலைசர்ஸ். தென் அசோலா. அசோலா அப்படின்றது அக்வாட்டிக் ஃபேன், அதாவது தண்ணியில் வாழக்கூடிய ஒரு பெரணி செடி. பெரணி அப்படின்னாவே ஃபேர்ன்ஸ் அப்படின்னாவே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது. It is one type of a teratophytes. The atmospheric nitrogen in association with the nitrogen fixing blue-green algae. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா blue-green algae பசும் பாசிகளில் blue-green நீல பசும் பாசிகள் மேலே இந்த அசோலா லீஃப் மேலே இந்த அனாபினா அசோலா அப்படின்றது அது வந்து அனாபினா பாக்டீரியா தான். அசோலா மேலே இருக்கனால அதுக்கு பேர் அனாபினா அசோலா. அதோட ஃபேர்ன்ஸோட லீஃப் மேலே இந்த பாக்டீரியா வந்து க்ரோத்தாக இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா க்ரோத்தாக இருந்துட்டு இந்த நம்ம இந்த லீஃபை பிரித்து நம்ம அட்மாஸ்பியராக நம்ம நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட மேலே தான் அந்த அனாபினா பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா அப்படி இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அந்த லீஃபில் இப்போ இந்த லீஃப் நம்ம ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ப்ளூ-கிரீன் ஆல்கேயோட ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி நம்மளோட paddy field கிடைச்சிரும். So the biofertilizers to wetland rice cultivation it is a contribute to 40 to 60% high yield நமக்கு கொடுக்கும். The agronomic potential of azolla. அசோலா வந்து
நம்மளுடைய நிலங்களில் பயிரிடும்போது ஃபாஸ்டர் க்ரோத் நமக்கு கிடைக்கும், இன்க்ரீஸிங் த ஈல்டு அதிக அளவு கிடைக்கும், அண்ட் தென் குயிக்லி டீகம்போஸ் இன் த சாயில். இது வந்து நெல் வயல்களில் அதோட க்ரோத் இருக்கும் போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நெல் விளைவிச்சு அடுத்து நம்ம கல்டிவேட் பண்ணும்போதும் அந்த சாயிலில் நைட்ரஜனோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு பேடி ஃபீல்டுக்கு நல்லா க்ரோத் ஆனது இந்த அசோலா அப்படின்னு சொல்லுவோம். த ஃபைகோமைசிஸ் ஃபங்கை ஆஞ்சியோஸ்போம் ரூட். நெக்ஸ்ட் ஒன் அசோலாக்கு அப்புறம் ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா. மைக்கோரைசா அப்படின்னாவே ஃபங்கை. த ஃபங்கை அசோசியேஷன் வித் த ஹையர் ரூட் பிளான்ஸ். ஆஞ்சியோஸ்பெர்மிக் ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபங்கையும் ரூட்டும் சேர்ந்த அசோசியேஷனை தான் நம்ம மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா அப்படின்றது ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெசிகுலார் ஆர்பெசிகுலார்னு கூட சொல்லலாம். இந்த ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா வந்து டு இன்சைடு த பிளான்ட்டோட இன்சைடில் க்ரோத் ஆகும். த ஆர்பெசிகுலார் மைக்கோரைசா ஃபார்ம்டு பை த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் சர்டன் ஃபைகோமைசிஸ் குரூப். Fungi have angiosperm. They have ability to dissolve in phosphate and found in the soil. இது வந்து அதிகம் ஃபைகோமைசிஸ் வெர்சஸ் இருந்தது மண்ணில் அதிகமாக உள்ள பாஸ்பேட்டை இதை வந்து சாலிபிள் பண்ணி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் அந்த சாலிபிளேஷன் அந்த மேப் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த இன்க்ரீஸ் எபிலிட்டி டு த பாஸ்பரஸ், அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை இதுக்கு கொடுக்கும். த ஆம் ஃபங்கை ப்ரொவைட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி கொடுக்கும். அண்ட் தென் அன்ஃபேவரபிள் வெதர் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் கூட இது வந்து ஃபேவரபுளாக பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இட் அசஸ் த வாட்டர் அவைலபிலிட்டி, வாட்டரோட அவைலபிலிட்டி தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படும். இப்போ வந்து ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம். இது வந்து இந்த ஆர்பெசிகுலார் அதாவது ரூட்டும் ப்ளஸ் வந்து ஃபங்கை இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஃப்ளோ சார்ட்டு. இது வந்து அந்த காலனியல் ஃபார்ம் கிடையாது. பட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பாஸ்பேட் மினரல்ஸ் அயன் எல்லாமே மண்ணில் இருக்கும். அதை வந்து அந்த ரூட்டில் அழகாக ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரூட்டோட யார் அசோசியேஷன் வச்சுருக்கா அப்படின்னா இது வந்து இந்த ஃபங்கை அசோசியேஷன் வச்சுருக்கு. அது ஈஸியாக அவைலபிள் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு மினரல்ஸை ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபைகோமைசிஸ் ஃபங்கை அதிக அளவு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வேம் ஃபங்கை அப்படிங்கிறது வெசிகுலர்னா இன்சைடில் க்ரோத் ஆகக்கூடிய இன்சைடில் மூவ் ஆகக்கூடிய ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இதே சேம் பயோஃபர்டிலைசர்ஸ் தான், பட் லிக்விட் பயோஃபர்டிலைசர்ஸ். எக்ஸாம்பிள் சீவீட் ஆஃப் லிக்விட் பயோஃபர்டிலைசர்ஸ் SLF அப்படின்னு சொல்லி சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ். இது கடல் பாசி திரவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கண்டெயின் சைட்டோகைனின் ஜிப்ரலின். இட் இஸ் ஏ க்ரோத் ஹார்மோன். சைட்டோகைனின் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் த செல் டிவிஷன், ஜிப்ரலின் அப்படிங்கிறது இன்டர்னோடல் எலாங்கேஷன், ஆக்சின் அப்படிங்கிறது க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டோட ஹைட்டுக்கு காரணமாக இருக்கும். செல் டிவிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சைட்டோகைனின் காரணமாக இருக்கும். ஜிப்ரலின் அப்படிங்கிறது பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் அதிகரிக்க காரணமாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்தது இந்த சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஆக்சின் இது எல்லாமே சேர்ந்த ஒன்று தான் இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்டைன் ஃப்ரம் த ஹெல்ப் பிளான்ட். ஹெல்ப் இட் இஸ் ஏ ப்ரௌன் ஆல்கே. தேர் ஆர் ஏ வெரி லார்ஜ் சைஸ் ஆஃப் த ஆல்கே. இட் இஸ் 150 மீட்டர் ஹைட். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் லென்த் இருக்கும். சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஆர்கானிக். இது வந்து ஆர்கானிக் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஏ எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து உயிரி உரமாகவும் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ஜினேட் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் கூட க்ரோத் ஆகி அதோட இன்ஃபேக்ட் ஆகி அசோசியேஷன் ஆகி அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனை உருவாக்கும். இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் தான் மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் இதெல்லாமே பிரேக்கப் பண்ணி அதில் கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். இந்த பாலிமர்ஸில் இந்த கூட்டமைவில் பாலிமர்ஸ் அப்படின்னாவே செயின் தானே சொல்லுவோம். இந்த பாலிமர்ஸில் கூடிய கூட்டமைவில் அதிகமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா அதில் கூடிய அதிகம் வாட்டர் அப்சார்விங் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இட் இஸ் ஏ நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான ஸ்டார்ஜை பிளான்ட்டுக்கு அதிகமாக க்ரோத் பண்ணி கொடுக்கும். தென் லாங் டைம் டூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த 70 மினரல்ஸ் வந்து அப்டேக் பண்ணக்கூடிய இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸில் 7 மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த fertilizers, liquid fertilizers. They enter deeply growth of the plant and then they promote vigorous growth and then improve resistance. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த
ஃபாஸ்ட் அப்படின்றது பனியை தாங்கக்கூடிய சக்தி அது இருக்கும். தென் சீட் ஷோக்டு இன் சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஜெர்மினேட் இன் ரேப்பிட்லி க்ரோத். அதாவது நம்ம இந்த கடற்பாசியில் நம்ம என்ன சீடை வந்து க்ரோத் பண்ண விரும்புகிறோமோ அந்த சீடை அதில் போட்டு நம்ம ஷோக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தென் ரேப்பிட்லி டெவலப்மெண்ட் ஆஃப் த ரூட் சிஸ்டம் அதிகரிக்கும் போது டு ஃபிக்ஸ் த சாயில் அண்ட் தென் அப்சர்விங் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் ரூட்டோட அப்சார்ப்ஷனும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸில் நம்ம ஷோக் பண்ணுவோம் நம்மளோட சீட்ஸை. ஸோ அதுக்காக இது பயன்படுது. இது அப்டைன் ஃப்ரம் த ஹெல்ப் இன் ப்ரௌன் ஆல்கி. நெக்ஸ்ட் ஒன் பயோபெஸ்டிசைட், உயிரி பூச்சிக்கொல்லி. த பெஸ்டிசைட் இன் பயாலஜிக்கல் ஏஜென்ட். பயோபெஸ்டிசைட் ஆல்சோ யூஸ் அஸ் எ மைக்ரோபியல் பெஸ்டிசைட் ஆர் மைக்ரோபியல் இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் அதுக்கு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயோபெஸ்டிசைட் ஆர் பயாலஜிக்கல் ஏஜென்ட் யூஸ்டு ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் த பிளான்ட் பெஸ்ட். கண்ட்ரோல் பண்ண தான் பயன்படும். இது வந்து நீட்டில் இந்த மாதிரி தான் முக்கியமான டேர்மோட கேட்பாங்க. த பெஸ்டிசைட் டு கில் த இன்செக்ட் அப்படின்னு கேட்பாங்க. நோ, இட் கண்ட்ரோல் த இன்செக்ட். கண்ட்ரோல் தான் பண்ணி வைக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தேர் ஆர் ஹை யூஸ்டு டியூ டு த நான் டாக்ஸிசிட்டி. இது வந்து அதிகமாக வேதிப்பொருட்கள் வச்சுருக்கும். வேதிப்பொருட்கள் வந்து செயற்கை பூச்சிக்கொல்லி இது எல்லாமே வந்து அதிகமான இது இருக்கும். ஆனால் இந்த பயோபெஸ்டிசைட் வந்து கண்டிப்பாக நான் டாக்சிகபிள். மற்ற கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸும்போது திஸ் இஸ் ஏ நான் டாக்சிகபிள், நச்சுத்தன்மை அற்றது. த இக்கோ ஃப்ரெண்ட்லி, என்வாமெண்ட்டுக்கு நல்ல உகந்த தன்மையாக இருக்கும். ஸோ அதிக அளவு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அதிக அளவு இந்த பயோபெஸ்டிசைடில் அக்ரிகல்ச்சரில் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் டேர்ம்ஸ் என்வரன்மெண்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். அதாவது உடல்நல சார்ந்த பிரச்சனைகளில் நோயுயிரி சம்மந்தப்பட்ட இதுன்னு ஒரு மெயின் இதாக இருக்குது. இது வந்து நான் டாக்சிகபிளாக இருக்கனால மோஸ்ட் ஆஃபாக இதை அதிக அளவு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர்ஸ் தான் ட்ரைகோடெர்மா அப்படின்ற ஸ்பீசஸ். இது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணிலையும் ரூட் சைடு இருக்கக்கூடிய ரூட் சரௌண்டிங் இருக்கக்கூடிய இதில் ஃப்ரீ லிவிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கை தான் இந்த ட்ரைகோடெர்மா. இது வந்து ரூட்டோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். சாயிலில் க்ரோத் ஆகிக்கிட்டே தேர் ஆர் ஏ இக்கோ ஃப்ரெண்ட்லி. சாயிலில் க்ரோத் ஆகிக்கிட்டே வந்து ரூட்டோட அசோசியேஷன் வச்சுருக்கோம். இது வந்து ஏன் அதிக அளவு இதை வந்து லைக் பண்ணாங்க, இதுக்கு ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு சம் கைண்ட் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மெயின் ஆப்ஜெக்ட். இது வந்து மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றப்ப இது இட் இஸ் ஏ எண்டமோபேத்தஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சைடில் வாழக்கூடிய ஒரு ஃபங்கை. இது ஆக்ட் as a parasite in various arthropod ஸ்பீசஸ். நிறைய ஸ்பீசஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு பெனிஃபிட் ஆகும். இதை நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ட்ரைகோடெர்மா ஃபங்கி. இதில் கூடிய சொல்யூஷன் வந்து அப்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸாக அதிக அளவு யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதுக்குள்ள எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்காங்க க்ரீன் மேன்யூரிங். இதில் செகண்டாக இருக்கக்கூடியது ட்ரைகோடெர்மாலேருந்து பெவரியா ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேறு ஸ்பீசஸும் ட்ரைகோடெர்மாவும் ரெண்டுமே இன்சைட் ஆஃப் த பாக்டீரியா, இன்சைட் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெவரியா அப்படின்றது வந்து எண்டமோபேத்தஜெனிக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் எ சாயில். இது வந்து சாயில் இன்ஹாபிட்டேட்டிங் பாக்டீரியா, மண்ணில் வாழக்கூடிய ஒரு பூஞ்சை. ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரைகோடெர்மாவும் ஃபங்கை தான், பிவோரியாவும் ஃபங்கை தான். மோஸ்ட் ஆஃப் த எண்டமோபேத்தஜெனிக், அதாவது இன்சைடில் போய் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பாராசைட் ஆன் வேரியஸ் ஆண்ட்ரோஃபோட் ஸ்பீசஸ். இது வந்து இந்த கணுக்காளிகள் மெல்லுடல்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜுவாலஜியில் படிச்சிருப்பாங்க. ஆந்த்ரோஃபோட் ஸ்பீசஸ். அதில் வந்து மஸ்கரடைன் டிசீஸ் வித்தவுட் அஃபெக்டிங் த பிளான்ட் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாமல் மஸ்கர்டைன் அப்படின்ற ஒரு நோயை வந்து இது எந்த நோயுயிரியை இது ஏற்படுத்தும். இது பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது ரைசாக்டோனியா சலானி அப்படின்ற பூஞ்சையால் தக்காளியில் வந்து ஏற்படும். இது வந்து தக்காளியில் வந்து அது வந்து தக்காளி வந்து சீட்லிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய இன்செக்ட் வரும். அந்த இன்செக்டை கில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபார்மில் மஸ்கட்டானியா அப்படின்ற ஒரு பேத்தஜெனிக், அதாவது வந்து
சிந்தசைஸ் பண்ணிவிடும். அந்த பிக்சர் கூட நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துரும். இப்போ வந்து பாருங்கள், இதில் செகண்ட் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பியோரியா ஸ்பீசஸில் வந்து ஒரு இன்செக்ட் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த பிளான்ட்டை போய் ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டைக்கால் அந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பிளான்ட்டு ஓனாக பிளான்ட் சிந்தசிஸ் பண்ணாது, பிளான்ட்டில் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்கை வந்து சிந்தசிஸ் பண்ணி தரும். அந்த ஒயிட் கலராக இருக்கிறதுக்கு பேர் மஸ்கர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் மஸ்கர்டைன். இந்த மஸ்கர்டைன் வந்து அந்த இன்செக்டை வந்து கில் பண்ணும். இது வந்து அசோசியேஷன் தான் யார், இந்த பிளான்ட்டுக்கும் இந்த ஃபங்கைக்கும். அந்த ஃபங்கையோட பேர் பியோரியா ஸ்பீசஸ். இப்போ வந்து சப்போஸ் அந்த ஃபங்கை அட்டாக் ஆனால் இந்த பிளான்ட்டை ஈல்டை குறிவைக்க போன இந்த இதெல்லாம் பாருங்கள் அப்படியே நொறுங்கி இப்படி இருந்த இன்செக்ட்டு இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி கூடியதெல்லாம் இப்படி இந்த மாதிரி அதோட ஃபங்கல் வந்து அட்டாக் ஆகி அப்படியே பொரிச்ச மாதிரி போயிடும். ஸோ வந்து இது சீட்லிங் ஸ்டேஜ்லேயே பிளான்ட்டை கில் பண்ணுறதுக்காக வர்றது. அந்த ஃபங்கையோட அசோசியேஷன் இருக்கனால கண்டிப்பாக அந்த இன்செக்டோட எஃபெக்ட்லேருந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இது. அப்போ ரெண்டு பேர்த்துக்கூடிய அசோசியேஷன் தான் அந்த ஃபர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய. இது வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்ட்டு, பெஸ்ட்டு, தென் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஃபர்டிலைசர்ஸ் தான். ஃபஸ்ட்டு மைனூட் டிஃப்ரென்ஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து க்ரீன் மேன்யூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை உரம், க்ரீன் மேன்யூரிங் தலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் பசுந்தலை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் தே யூசஸ் as a நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் தென் பொட்டாசியம். இது NPK அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். முன்ன பல காலத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இலை களைகள்லாம் தோட்டத்தில் கட் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு 4 or 5 டேஸ்க்கு வச்சுருப்பாங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். மறுபடியும் அதை உழவெடுத்து நம்ம ஓட்டும் போது அந்த பிளான்ட் எல்லாமே அடிமண்ணுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே தான் க்ரீன் மேன்யூரிங். எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் க்ரீன் மேன்யூரிங். இட் இஸ் டிஃபைன்ட் as the growing of green manure craft used for the graft in directly field of பிளக்கிங் மெட்டீரியல்ஸ், உழுவு மெட்டீரியலில் பயன்படுத்துகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலாரிட்டி ஆஃப் த பிளான்ட் மெட்டீரியல்ஸ். என்னென்ன க்ரீன் மேன்யூரிங்கை யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் ஏ மேஜர் ஆக்டிவிஸ் ஆஃப் க்ரீன் மேன்யூரிங் ஒன்லி இன்க்ரீஸ் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆஃப் த சாயில். அதிகமாக நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் இந்த இலைத்தலைகளை நம்ம உரமாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாயிலோட இம்ப்ரூவிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணவும் வயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் பயன்படும். மோஸ்ட் ஆஃப் த க்ரீன் மேன்யூர் கிராஃப்ட். என்னென்ன பயிர்களை நம்ம பசுந்தாள் உரமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குரோட்டலேரியா ஜென்சியா, சனப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலியோரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். தென் டெப்ரோசியா பெர்பூரியா, கொளிஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதிக அளவில் இருக்கும். தென் டெப்ரோசியா பர்பரியா, அதுக்கப்புறம் இண்டிகோஃபெரா டிங்டோரியா, அவுரி செடி. இதோட இலைத்தலைகள்லாம் வெட்டி மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள்லாம் வெட்டி தோட்டத்துக்குலாம் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், the green manure can be practiced in a 2 ways. Only the green leaf manuring, green in situ manuring அப்படின்னு சொல்லுவாங்க. green in situ manuring, green leaf manuring. விதைப்பு தலை உரம் தான் green in situ manuring. தலை உரம் தான் அப்படின்றது green leaf manuring அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் green in situ manuring, விதைப்பு தலை உரம் அப்படின்னா என்ன அப்படின்னா it refers to as growing of green manuring craft in the border of நம்மளோட தோட்டத்தோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலக்கடலை போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலக்கடலோட வரப்பு சைடு எல்லாமே தண்ணி போகிறதுக்கு நம்ம வரப்பு போட்டிருப்போம். அந்த வரப்பு அது எல்லா இடத்துலையும் நடுநடுவில் அங்கங்கே அந்த வரப்போட சைட்ல எல்லாம் பர்டிகுலர் ஸ்பீசஸை நம்ம க்ரோத் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஹெம்ப், சணல் பை, அடுத்து வந்து கௌபி, காரமணின்னு சொல்லுவாங்க, க்ரீன் கிராம், பாசிப்பருப்பு. இதெல்லாம் நடுநடுவில் நம்ம வந்து இந்த கார்னரில் சுற்றி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க வந்து விதைப்பு தலை உரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் green leaf manuring அப்படின்னு சொல்லுவாங்க. whereas the green leaf manuring is the application of green leaf and twig of the tree. ஒரு மரத்தோட இலை, தலை, ஸ்ரப், ட்ரீ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட கார்னரில் க்ரோத் பண்ணியிருக்கோம். இதை பயன்படுத்தி அதை வெட்டியும் போடலாம், அல்லது வந்து அதோட கார்னர்லலாம் நம்ம நட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே அந்த ஸ்பீசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி பீசஸை கார்னரில் வந்து க்ரோத் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரப்பு சைடு மட்டும்தான் வைப்பாங்க. இது வந்து அதோட ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு 10 செடி இருக்குது, 10 நிலக்கடலை போட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து 2 பயிர் வைப்பாங்க, மறுபடி ஒரு 10 செடி. இப்போ நம்ம எப்படி நடுவில் தோட்டத்தில் நெல்லுத்தோட்டத்தில் எல்லாம் நடுவில் மாமரம் வைக்கிறோமோ அந்த மாதிரி. கேசியா பிஸ்டுலா, கொன்றை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்பேனியா கிராண்டிஃப்ளவர்,
அது வைப்போம் நம்மளோட தோட்டத்தோட கார்னரில். அசாடிராக்டா இண்டிகா வேம்பு அது வைப்பாங்க. அடுத்து டெலானிக்ஸா ரீஜியா நெருப்பு கொன்றை அப்படிங்கிற கொன்றை தான், அதுவே பெரிய ஸ்பீசஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நெருப்பு கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கேமியா பின்னட்டா புங்க மரம், இது எல்லாமே வயல் வரப்புகளில் வைக்கக்கூடியது. இதை வந்து நம்ம இதோட வச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய ரூட் நாடியூல்ஸ் மூலமாகவோ அல்லது இதோட ஹெர்பஸ் ரப்பை நம்ம அதிக அளவு பயன்படுத்தலாம். இதை வந்து அதிக அளவு க்ரீன் மேன்யூரிங்காக இலைத்தலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ்.